2 கிலோ கறி. ஃபுல்லாக கொட்டல இல்லை. இதில் வந்து மசாலா வேணாம். வேணாம். கோதுமை கிலோ இது பத்தாதுல. ஏன் ஆளை போடுறேன். நான் சொல்ல கீழே அப்புறம் போடுவேன். பத்தலைன்னா இது ஃபுல்லாக இருக்கதான் செய்யுது. சரி எண்ணெய் கட் பண்ணுவோம். என்ன இப்போ நாக்கில் தொட்டு கீழே போட்டு சும்மா வாசம். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நான் மறந்துட்டேன். பூண்டு பேஸ்ட் போடுங்க. அது கூட பீப் சவுண்ட் போட்டு விட்றேன். நெட்டில் பீப் சவுண்ட் கொஞ்சமா நிறைய கொடுத்துறேன். போடு. இப்போ எண்ணெய் எடு. இப்படி கரெக்டாக மட்டும் போட்டு தண்ணியாக பிரட்டி ஊற்று. எண்ணெய் ஊற்ற தண்ணியில் பெட்டி ஊற்று. அப்போ தயிர் ஊற்றுங்க. சொல்கிறேன் இது பத்தாதுல. இன்னும் தண்ணி தயிர் ஊற்றுங்க. தண்ணி இல்லைல்ல, தயிர் ஊற்று. எல்லாம் தண்ணி ஊற்றுறேன். இருந்தாச்சே அதில் அந்த இதுக்கு தான் போதுங்க. எல்லாத்தையும் ஊற்றிவிடுங்க. தயிர் எல்லாத்தையும் ஊற்றுங்க. சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த படம் போதும். ஓகே கரெக்டாக இருக்கு. இது நிறையா இருந்துங்களா? இல்லை சார். அப்போனா எதாவது மாவட்டம் வச்சுருக்கோமா? கொஞ்சோண்டு கொட்ட மாட்டேன். இப்போலாம் மீன் பொறிச்சாச்சா தெரியல. கேட்டியா? குமார் எங்கிட்டு போனாங்க? வீட்டில் தானே. மசாலா வந்து ஃபுல்லாக அதில் வைப்பாது. ஃபஸ்ட்டு அந்த கையில் உள்ளது தரவு எப்படி அது என்ன ஒரு இடத்துல தராது. எல்லா இடத்துல எடுத்துட்டு தரோம். மசாலா இந்த போன தடவை வந்து வேகவே இல்லை. அந்த உருவுகளில் அடுத்த உருவுகளில் இந்த மசாலா வேலை இங்கே அல்லாதன்னு சொல்கிறேன். ஏற்கனவே இப்படி அப்படி வேகாமல் போய் அப்படி தூக்குங்க. அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கு நீ? அந்த ஓட்டைக்குள்ள கையை விட்டுருங்க. கழுத்துலாம் அப்படி வெளியே இருக்குங்க. வந்துருக்குங்க. அந்த அங்கிட்ட நிறையா இருக்குதுங்க. தொட அக்கா நிறையா இருக்குது மசாலா. இதை அழிச்சு வீட்டில் அழிச்சு எடுத்து போயிருக்கு. தூக்கி காமிங்க மச்சான். கழுத்து பிடிச்சி தூக்கி காமிங்க. கழுத்து பிடிச்சி அதெல்லாம் தடவலாரு. இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறா பாப்பா. தடவை நிறைய எடுத்துட்டியா? ஆனால் இது வந்து அந்த இது எனக்கு மல்லிக்கட்டு மல்லிக்கட்டு அலசினியா? அலசல் அலசிங்க. இந்தப்பா 2 பிச்சிருக்கலாம். பிச்சிரவா பூடு வச்சு அது மேலே கேட்டு தானே. இதை பூடு ஒரு 4-5 பூடு பூடு வந்துச்சுன்னா எல்லோரும் நீங்களாம் ஃப்ரீசரில் வைக்கவா? ஃப்ரீசரில் வச்சா ரொம்ப தண்ணி பட்டுரும். ஃப்ரீசரில் வேணாம். வேணாம். தண்ணி ஏறிக்கிச்சு வச்சுக்கேன். ரொம்ப மசாலா பழம் வடிய ஆரம்பிச்சிடும். இப்படியே ஒரு டொன்னு பிரச்சனை இல்லை. இப்போ எடுத்துகிட்டு போகிறது நல்ல சரிதான். அவர் வந்துடும். அப்படி இல்லை எங்கே வர அப்படியா? ஆமாம் ரெண்டாக குத்திருங்க.
இறக்கும் போது இதை பார்த்து உருவணும். வந்துச்சு, அவ்வளோதான். சூப்பர். இது எடு. என்ன தடவைக்கிறா இலையில அதில் வலிக்குது. காலை ஒடுக்கு, காலை ஒடுக்கி போல வளைய முடியும். காலை நல்லா இழுத்து இந்த இந்த இது இந்த காலை இப்படியா இந்த இடத்துல இப்படி இப்படியா ஓட்ட போட்டுறேன். முடிஞ்சளவு சரி. அது இலை கிளீன் செய்ய சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு வந்துட்டானா அவர் ஸ்டடி முடிச்சு ஸ்டடி முடிச்சு எல்லாம் காலேஜ்லாம் இப்போ பேப்பரை சுற்றுங்க. நல்லா தள்ளிவிடா. ஓகே, கட்டிகள் இருக்கா பிடிச்சிடலாம். இருக்குல்ல டாக்டர் அப்படி பிடிச்சிடல. பல்லுக்கு கடிக்கிறல்ல அப்புறம் என்ன? பள்ளியில் உடனே பிடிக்க முடியல. கோழி கோழி, திஸ் இஸ் கோழி சிக்கன். நிறையா வைங்க, நிறைய இதோட வைங்க. பிளான அப்படிலாம் இங்கே எடுத்து வைங்க. வைங்க. தேல் அடக்கம் பார்த்து போதும். இப்போ அந்த கிலோ எடுத்து வைங்க. தந்தூரி கீழே விழுகாத அளவுக்கு இல்லை, இது எரிய கீழே இதான் அப்படி. அது நடுவில் வச்சுன்னா ஓரத்தில் வச்சுக்கல. அது இல்லை சரியாக இருந்துட்டு இருக்குல்ல. எடுத்துருவா. ஓகே, இன்னும் கொஞ்சம் ஒரு நிமிஷம். இப்போ இன்னும் 2 எடுத்து போதும். இப்போ அதுக்கு மேலே ஃபுல்லாக ஓரத்தில் மூட்டை அடுப்போம்ல, கறி மூட்டம். அதே மாதிரி உள்ளுக்கு அந்த அனல் இங்கிட்ட காத்தடிக்கு இங்கிட்ட பிடிச்சிருக்கு. ஏன்னா பின்னாடி கருது இருக்குது, போச்சுன்னா பற்றிக்கிறேன். அகுன உட்காருவோமே. அப்போ எங்கன்னு இருக்கியா? இகுனி அரிச்சவா? சரி சரி. பிடிச்சிருமா? வெளியே வர்றதுன்னா ரைட்டு.
இதான் அங்கே தள்ளி போட்டுருக்கேன் மொத்தமாக பிடிச்சிட்டு ஆட்டா போட்டு விட்டு வராது. ஏங்க ஏன்னா பணம் இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ இது பார்க்க அப்படிதான் தெரியும். எரிஞ்சிருச்சு. அப்போ இந்த பேப்பர் செட் ஆகலை. அப்போ சரி இலை இருக்குல்ல, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை இல்லை அப்படியே இருக்கு. மாப்பிள்ள இப்போ கொஞ்சோண்டு வச்சு விட்டு வச்சு விடணும். கங்கை மேலே போடுங்க, அவ்வளோதான். சூப்பர் நல்லா. இந்த இருக்கும் கங்கு இதாக வெளியே போடுங்க. இந்த இருக்குங்க குமிங்க. ரைட். கரெக்டாக வந்துருக்கும் சார். இந்த மாதிரி கறி வச்சு கரெக்டான ஸ்டேஜ். இதுக்கு மேலே கீழே வைக்கக்கூடாது. புல்லு தள்ளுங்க. இப்போ இன்னும் இது சுட போகுது பார்த்து. இலை வந்து பியலை விலகி இருக்கு. இந்த இலை இருக்குல்ல அதுலையா? இலை இருக்கு. இல்லை எடுக்கிறது நல்லது இருந்தா இப்போ எடுத்துருங்கப்பா. எடுத்துருங்க. நல்லா நீட்டாக பண்ணிட்டு அப்படியே புல்லு மேலே தள்ளிடுங்க. அப்படியே ஆகட்டும். ஆரட்டும். ஏற்கனவே அப்படியே இருந்துச்சு. இல்லை இப்படி தூக்கி வைப்போம். அப்படியே வைக்கி தணல்ல கிடக்குது சைடில் கும்மி. இல்லை வேணாம், இன்னைக்கு குமிச்சா தூசி போடும். அப்படியே இருக்கட்டும். மணக்கு இருந்தால் மணக்க ஆரம்பிச்சிச்சு. கறி வாசம் வருது. எங்கே இருக்கிய? வாங்க சீக்கிரம், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரம் வாங்க, லேட் ஆகிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கு கமெண்ட் எல்லாம் பண்ணி. இது 5 இது கொண்டு வாங்க. 5 புல்ல சேரும். வீடியோ காட்சி கறிச்சா ஓரம்லாம் கறிச்சோ கரெக்டாக வந்துருக்கேண்ணா. அது ஓரம் அது ஒன்றும் மிச்சம் இல்லை, தூக்கி போட்டுக்கலாம். வேக வைக்கிறது இல்லையா? அது விரிடா கீழே போட்டுறாதியே. மெதுவா அவசரம் இல்லை. அந்த பேப்பரை பறக்க கீழே சென்டரில் வைங்க. அண்ணே அது இதை பார்த்துக்கலாம். சாப்பிடும்போது இருக்கீங்களா? பிக்கிங் கரெக்டாக இருக்கும்.